திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலில் தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி இன்று வழிபாடு செய்திருக்கிறார். உலக பொதுமறையான திருக்குறளை தந்து தமிழுக்கு பெருமை சேர்த்த திருவள்ளுவர் வைகாசி அனுச தினத்தில் சென்னை மயிலாப்பூரில் பிறந்ததாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் திருவள்ளுவர் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மயிலாப்பூரில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக திருவள்ளுவர் கோயிலும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயில் தற்போது இந்து சமய அறநிலைத்துறையில் பராமரிப்பில் உள்ளது. இந்த ஆண்டு வைகாசி அனுச தினத்தில் அன்று திருவள்ளுவர் திருநாள் இன்று மே 24 கொண்டாடப்படுகிறது. இதனை அடுத்து மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயிலில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சியில் நமது தமிழக கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள் பங்கேற்றார். அவரை கோயில் செயல் அலுவலர் தமிழ்செல்வி வரவேற்றார். திருவள்ளுவர் சிலைக்கு தீப ஆராதனை செயல்பட கவர்னர் ரவி வழிபட்டிருக்கிறார். கவர்னர் மாளிகைக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது. கவர்னர் மாளிகை அழைப்புதலில் காவி உடையுடன் திருவள்ளுவர் படம் இடம்பெற்றது மிகவும் பேசுபொருளாகி இருக்கிறது. திருவள்ளுவர் காவி உடை சர்ச்சை எழுந்த நிலையில் முன் எச்சரிக்கையாக கவர்னர் மாளிகைக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. மேலும் திருவள்ளுவர் திருநாள் விழா கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று மாலை நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை ஆளுநர் மாளிகை செய்திருக்கிறது. முன்னதாக இந்த விழாவுக்கான அழைப்புதலில் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படமும் பெற்றிருந்தது. இதற்கு பல்வேறு தரப்பில் இருந்து எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. தமிழ் அமைப்புகளும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். இதையடுத்து ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆளுநர் மாளிகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரோந்து போலீசார் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். உளவுத்துறையினரும் கண்காணிப்பை பலப்படுத்தியிருக்கிறார்கள். அடையாறு காவல் மாவட்ட துணை ஆணையர் பொன் கார்த்திக்குமார் ஆளுநர் மாளிகைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னின்று கவனித்து வருகிறார். முன்னதாக திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் உள்ள திருவள்ளுவர் கோயிலில் ஆளுநர் ஆர்.என். ரவி காலை வழிபாடு செய்திருக்கிறார். உலக பொதுமறை தந்து தமிழுக்கு பெருமை சேர்த்த திருவள்ளுவர் வைகாசி அனுச தினத்தை மயிலாப்பூரில் பிறந்ததாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் தமிழர்களின் ஒரு தரப்பினரால் திருவள்ளுவர் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மயிலாப்பூரில் 400 ஆண்டுகளுக்கு மேலாக திருவள்ளுவர் கோயிலும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த கோயிலில் தற்போது இந்து சமய அறநிலைத்துறையின் பராமரிப்பில் தான் இருந்து வருகிறது. இந்த ஆண்டு வைகாசி அனுச தினம் மற்றும் திருவள்ளுவர் திருநாளை இன்று மே 24 கொண்டாடப்படுகிறது. இதையொட்டு மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் கோயில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவரை கோயில் செயல் அலுவலர் தமிழ்செல்வி வரவேற்று அதனைத் தொடர்ந்து வள்ளுவர் சிலைக்கு தீப ஆராதனையும் செய்யப்பட்டதாக நமக்கு செய்தி வட்டாரங்கள் நமக்கு சொல்லுகிறார்கள்.